சூடான சப்பாத்திக்கு இந்த மாதிரி ஒரு சிக்கன் தொக்கு வச்சு கொடுத்து பாருங்கள், எப்படி சாப்பிட்றாங்கன்னு மட்டும் பாருங்கள் உங்கள் வீட்டு குட்டீஸு. எங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு இந்த மாதிரி ஒரு சிம்பிளாக சீக்கிரமாக ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா டக்குன்னு சாப்பிட்டு தூங்கிடுவாங்க. எப்படி செய்கிறேன்னு பாருங்கள். ஒரு கடாயில் செக்கெண்ணெய் எடுத்துருக்கேன். செக்கெண்ணெய் போட்டு கொஞ்சம் சோம்பு, கரம் மசாலா, பட்டை, லவங்கம் போட்டு நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஒரு 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி போட்டு பொடிசாக நல்லா வதக்குங்க. கடாயின்றதுனால கொஞ்சம் சூடு ஏற லேட் எடுக்கும், பட் சூடு ஏறிடுச்சுன்னா சூப்பராக வதங்கி வந்துடும். இது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் அளவுக்கு வர வரைக்கும் வதங்கிட்டு, அதுக்கு ஒரு பெரிய தக்காளி சைஸ் எடுத்துருக்கேன், அதுவும் எடுத்து போட்டு நல்லா வதக்கி விடுங்க. ரொம்ப பொறுமையாக தான் குக் ஆகும் கடாயின்றதுனால. ஸோ அதையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு வர மாதிரி கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கி வரட்டும். இது வதங்கிறதுக்கு லேட் எடுக்குதுன்னா நீங்கள் கொஞ்சமாக சால்ட்டு போட்டு கூட வதக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/2 kg சிக்கன் எடுத்து வச்சுருக்கேன். நான் சிக்கன் எடுத்து சேர்த்துட்டு மஞ்சத்தூள், மல்லித்தூள், வெறும் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் உங்கள் வீட்டில் இருக்கிறது, இந்த மசாலா இருந்தாலே போதும். கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்து நல்லா வதக்குங்க. ஒரு 10 நிமிஷம் இல்லை ஒரு 5 நிமிஷம் நல்லா அந்த மசாலா நல்லா வதங்கி வரட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், சும்மா ஒரு 1/2 டம்ளர் தண்ணி போட்டாலும் சரி, இல்லை நீங்கள் இந்த சிக்கனுடைய வாட்டர்லேயே வெந்து வந்து அந்த கன்சிஸ்டன்ட் கிரேவி இருந்தாலும் சரி. நான் தண்ணி சேர்க்கலை, அதனால் நான் இதிலேயே விட்டுட்டேன். கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டு ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு வைங்க, நல்லா குக்காகி வரும். இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஃபைனலாக கொத்தமல்லி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்கன்னா அது மாட்டின ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட கொதிச்சிக்கிட்டே இருக்கும், ஆஃபே ஆகாது. அதனால் நீங்கள் இந்த ஹீட் இருக்கும்போதே கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு பிளேட் போட்டு மூடுங்க. மூடிட்டு அப்புறம் திறந்து பாருங்கள் ஸ்மெல்லு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அவ்வளோ சூப்பராக அந்த ஸ்மெல்லு சூப்பராக இருக்கும். சப்பாத்தி கூட இந்த சிக்கன் தொக்கு வச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும். உங்கள் குட்டீஸ்க்கு பிடிச்சிருந்தா சமைச்சி கொடுங்க. எங்கள் குட்டீஸ் சூப்பராக சாப்பிட்டு இன்றைக்கி டின்னரை முடிச்சிட்டாங்க. என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எதனா மிஸ்டேக் இருந்துச்சுன்னா சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தொடர்ந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.